ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு சில்லறை கட்சி இல்லை. நாங்க சில்லறை வியாபாரம் செய்யறதும் இல்லை. நாங்க எல்லாம் மொத்த வியாபாரம் செய்யற ஒரு கட்சி. நாங்க ஒரு பணக்கார கட்சி இல்லை, நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அதே நேரம் நாங்க பிச்சை வாங்குற கட்சியும் இல்லை. நாங்க பணக்கார கட்சி இல்லைன்றதுக்காக வேண்டி நாங்க ஒரு நாளும் பிச்சை வாங்க போறதும் இல்லை. குறிப்பா அரசியல்ல பிச்சை வாங்க மாட்டோம். கொழும்பு மாநகர சபையுடைய முக்கியமான கூட்டங்கள் நடந்த மண்டபம். ரெண்டு பக்கத்திலையும் பார்ப்பீங்க, முன்னாள் நகர பிதாக்களுடைய படம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய ஒரு உறுப்பினரையும் இந்த படத்தில் போடுறதுக்கு எங்களுக்கு இப்ப இல்ல எப்பயாலும் கிடைக்கும். ஜனாதிபதி பிரேமதாசவை ஜனாதிபதி ஆக்கிரத்தில் எங்களுடைய தலைவருடைய பங்களிப்பு சாமானியமான பங்களிப்பு இல்லை. அவர் வெண்டதே எங்களுடைய கட்சியினாலதான். கண்ணியமான முறையில பேசினா நாங்க கண்ணியமான முறையில நாங்க சில விஷயங்களை செய்வோம். ஆனா எங்களோட உறுப்பினர்களை பின்தளவால பிடிக்கிறதுக்கு காசு கொடுத்து பறிப்பதற்கு வந்தா அவங்கள விட்டு கணிப்பு போட்டு நாங்க வேற ஆக்களை போடுவோம். இந்த வருகை தந்த இந்த நாட்டிலே பல பாகங்களில் இருந்து எங்களுடைய கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் 150க்கும் மேற்பட்டவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லோரையும் இங்கு நாங்கள் அழைப்பதற்கான ஒரு கூட்டம் அல்ல இது. இது கொழும்பு மாநகர சபை வேட்பாளர்களுக்கு நன்றி கூறுகிற கூட்டம். ஆனால் இங்க இருக்கிற இந்த ஒலிவாங்கலை பார்க்கிற போது எங்களுடைய ஊடகங்களுக்கு வேற செய்திகள் அவசியம் போல தெரியுது. அது நான் சிங்களத்திலையும் பேசணும்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது இந்த மண்டபம் கொழும்பு மாநகர சபையுடைய முக்கியமான கூட்டங்கள் நடந்த மண்டபம். ரெண்டு பக்கத்திலையும் பார்ப்பீங்க, முன்னாள் நகர பிதாக்களுடைய படம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய ஒரு உறுப்பினரையும் இந்த படத்தில் போடுறதுக்கு எங்களுக்கு இப்ப இல்ல எப்பயாலும் கிடைக்கும் என்று நாங்க மனசுல வச்சுக்கொள்வோம். என்ற அப்படியான ஒரு உறுதியோட இந்த கொழும்பு மாநகரத்திலே எங்களுடைய போராளிகள் இப்ப உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். இனி அந்த உற்சாகத்தை அது இன்று நேற்று உருவான உற்சாகம் அல்ல. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு சில்லறை கட்சி இல்லை. நாங்க சில்லறை வியாபாரம் செய்யறதும் இல்லை. நாங்க எல்லாம் மொத்த வியாபாரம் செய்யற ஒரு கட்சி. கொழும்புல எல்லாம் மொத்த வியாபாரம் செய்யறார்கள் தான் பெட்டால் வைப்பாங்க. முழு நாட்டிலேயும் மொத்த வியாபாரம் கூடுதல் நடக்கிறது இதுல. ஆனா இது ஒரு வியாபாரமும் இல்லை. இதை சொல்ல போனா கடைசிக்கு அதையும் வேற கதையை கொண்டு வந்துடுவான். ஆனால் அரசியலில் என்ன கிட்டத்தில் நான் அரசியலில் எதுவும் சாத்தியம், நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லைன்றதுக்கு கொஞ்சம் பேர் கோவம் வெதுட்டு. ஆனால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், politics is the art of the possible, not a science of norms. அரசியல் என்பது சாத்தியமானதை சாதிக்கிற கலை. என்ற சாத்தியமானதை சாதிப்பது தான் அரசியலுடைய நோக்கம். ஆனால் அதற்காக நாங்கள் நேர்மை தவறி நடக்கிற ஒரு கட்சியாகவும் இருக்க முடியாது. எங்களுக்கு என்று ஒரு அரசியல் நேர்மை இருக்க வேண்டும். எங்களுக்கு என்று என்ன, நாங்க அதான் நான் சொன்ன சில்லறை கட்சி இல்லைன்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணம், இந்த கட்சி உடைய பூர்வீகம் தெரிந்தவர்களுக்கு, அதிலும் இந்த கட்சியுடைய அரசியல் இதனுடைய எங்களுடைய முதலாவது 1986ஆம் ஆண்டு பாஷாவில்லாவுடைய இந்த கட்சி ஒரு அரசியல் கட்சியாக பிரகடனப்படுத்தப்பட்ட போது யாரும் மறந்துவிட வேண்டாம், வெறும் 50 பேர் தான் இருந்தோம். 50 பேரோடு பாஷாவில்லாவிலே ஒரு கட்சியாக, எல்லாருக்கும் தெரியும் திம்படகோட் ரோட்ல பாஷாவில்லா. நாங்க 2006ஆம் ஆண்டு நினைக்கிறேன் எங்களுடைய கட்சி ஒரு கட்சியாக நாங்க பிரகடனப்படுத்தி 20 வருஷங்கள் கடந்ததை அதே பாஷாவில்லாவில் நாங்க கொண்டாடினோம். அதற்கு இந்த நாட்டினுடைய எல்லா பெரிய அரசியல் தலைவர்களும் வந்தார்கள். அந்த நேரம் நான் பல விஷயங்களை இங்கு ஞாபகப்படுத்தினேன். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து நாங்கள் எதிர்நோக்கிய சவால்கள், எங்களுடைய கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநராக இருந்து, முன்னாள் அமைச்சராக இருந்து, எல்லோரும்
கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் ஒரு மிகப்பெரிய சாதனை வீரராக பார்க்கிற ஹிஸ்புல்லா ஒரு பெரிய சாதனையை படைத்திருக்கிறார். அதாவது ஆளுங்கட்சிக்கு அடுத்தபடியாக ஒரு சபையை முழுதாக வென்றிருக்கிற ஒரே ஒரு கட்சி முஸ்லிம் காங்கிரஸ். அதை அவர் சாத்தியப்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னும் ஒரு அதிசயம் நடந்தது. தன்னுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலில் சபையை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பாராளுமன்ற ஆசனத்தை ராஜினாமா செய்துவிட்டு எங்களுடைய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட சகோதரர் நலீம் அவர்கள் ஏராவூரிலே இந்த கட்சியை வெல்ல வைக்கும் என்பதற்காக ஒரு பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கிறார். அது பெரிய ஒரு உதாரணம், அது ஒரு முன்னுதாரணம். அதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நாங்கள் 4 ஆசனங்களை பெற்றிருக்கிறோம். அதுல 3 பட்டியல் ஆசனங்களுக்கு நாங்கள் உரிமை கோருகிறோம். அதுல அது சம்பந்தமான விவகாரங்களிலே நாங்கள் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். அது அடுத்த மேக்சிமம் இனி ஒரு 36 ஹவர்ஸ் இல்லாட்டி ஒரு 48 ஹவர்ஸுக்குள்ள நாங்கள் இந்த தீர்மானங்களுக்கு வரணும், பேர் பட்டியல் அனுப்பணும். ஆனால் ஒன்றை நான் மிக தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கட்சியை ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெல்ல வைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய ஆசனத்தை ராஜினாமா செய்துவிட்டு போயிருக்கிறார். அது மட்டும் இல்லை, எங்களுடைய மறைந்த தலைவர் மர்ஹூம் MHM அஷ்ரஃப் அம்பாறை மாவட்டத்தில் அவர் எதிர்கட்சியில் இருந்த நேரம் ஒரு பெரிய சவால் இருந்தது ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களோட. அந்த நேரம் அம்பாறை மாவட்டத்தில் அப்போ ஒரு சவால் விட்டார். அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற 6 உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சியை முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றவில்லை என்றால் என்னுடைய பாராளுமன்ற ஆசனத்தை நான் துறப்பேன் என்று சொன்னார். ஒரு சபதம் எடுத்தார். நாங்க அந்த தேர்தலில் UNP வரைஞ்சு கட்டிக்கிட்டு எல்லா நாட்டில் இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் கொண்டு இறக்கினாங்க அம்பாறை மாவட்டத்தில். என்ற அஷ்ரஃப் பார்லிமெண்ட்ல இருந்து அவர் பெரிய தலையீடி UNPக்கு. இவ்வளவுக்கும் ஜனாதிபதி பிரேமதாசவை ஜனாதிபதி ஆக்கிரத்தில் எங்களுடைய தலைவருடைய பங்களிப்பு சாமானியமான பங்களிப்பு இல்லை. அவர் வென்றதே எங்களுடைய கட்சியினாலதான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் UNPயில் இருக்கிற முஸ்லிம் அமைச்சர்களுக்கு அஷ்ரஃப எப்படியாவது நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலிருந்து வெளியே அனுப்புறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது, இவர் எடுத்த இந்த சபதம் என்று மட்டிச்சு காட்டிட்டு வந்து நின்றாங்க. நின்றதில் பொத்துவில்லும் நிந்தவூரும் 100க்கு குறைவான வாக்குகளால எங்களுக்கு தோல்வி. அப்ப நாங்க எல்லாரும் சொன்னோம், சார் இது தோல்வி அல்ல, நீங்க சபதம் சொல்லிட்டீங்க. ஆனா பிடிவாதமா நின்றார் தலைவர். அது நான் கொடுத்த வேர்டை நான் காப்பாற்றுவேன். தன்னுடைய பாராளுமன்ற ஆசனத்தை அவர் ராஜினாமா செய்தார். பெரிய ஒரு ஆச்சரியம் எல்லோருக்கும். ஏன்னா அப்படியான ஒரு கட்சி இது, ஒரு சாமானியமான ஒரு இயக்கம் அல்ல. என்ற தலைவரிடமிருந்து நாங்கள் பெற்ற சில படிப்பினைகள் இருக்கிறது. அந்த படிப்பினையின் அடிப்படையிலே தலைமைகள் என்பது. ஆனால் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இப்ப 3 ஆசனங்களை வச்சுக்கொண்டு உங்களை எல்லாரையும் திருப்திப்படுத்துறது எனக்கு கஷ்டம். அதனால நாங்கள் சுழற்சி முறையில் வழங்குவது என்ற ஒரு தீர்மானத்தை தான் நாங்கள் எல்லோருக்கும் சொல்லி வந்தோம். அதை இன்ஷா அல்லாஹ் அமுல்படுத்துவதற்கு நாங்கள் ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில் தான் அதை நாங்கள் செய்வோம். செய்கிற போது இந்த கட்சிக்கு இந்த வெற்றியில் பங்களிப்பு செய்தவர்களில் கணிசமான பங்களிப்பை நாங்கள் எங்களுக்கு இயன்றவரை அது சுழற்சி முறையில் வழங்குவதற்கான ஒரு ஏற்பாட்டை இன்ஷா அல்லாஹ் கட்சி செய்யும். அதை நாங்கள் யாரும் ஏதாவது முன்னுக்கு பின்னா இது கொடுபடுற விவகாரம் சம்பந்தமாக மனஸ்தாபங்கள் வந்து கொள்ளாம நீங்க எல்லாரும் பொறுமையோடு இந்த இயக்கத்தை பலப்படுத்துவதற்கான அந்த பங்களிப்பை எங்களுடைய முன்னாள் தலைவர், இந்த தலைவர், அதே போல எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றெல்லாம் செய்து வார இந்த கட்சிக்கான அர்ப்பணிப்பு என்ற விஷயம் இந்த நேற்று ஆரம்பித்த விஷயம் இல்லை. இதை நாங்க ஒரு உள்ளூராட்சி சபையில் ஒரு உறுப்பினரிடம் எதிர்பார்ப்பது என்பது, அதிலும் குறிப்பாக இந்த கட்சியை வளர்ப்பதற்காக, எல்லோரையும் திருப்திப்படுத்துவதற்காக, இந்த கட்சிக்கு வார சவால்களை எதிர்கொண்டு இன்னும் பலமாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக. எனவே
அவற்றை புரிந்து கொண்டு நீங்கள் அந்த கட்சியுடைய தீர்மானத்துக்கு நீங்கள் எல்லோரும் உடன்படுவீர்கள் என்று நான் பணிவாக எதிர்பார்க்கிறேன். என்னை பொறுத்த மட்டில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய அரசியல் எல்லாருக்கும் தெரியும். முஸ்லிம் காங்கிரஸ் நாங்கள் ஒரு மேட்டுக்குடி வர்க்கத்தின் ஒரு கட்சி அல்ல. எங்களுடைய தலைவர் இந்த கட்சி ஆரம்பித்த போது பல இடங்களிலே மேட்டுக்குடி ஆட்கள் மட்டும்தான் அரசியல் செய்யலாம் என்றிருந்த நிலவரத்தை மாற்றி சாதாரண பாமர மக்களுக்கும் அரசியல் அந்தஸ்தை பாராளுமன்றத்தில் கொடுப்பது என்ற ஒரு விஷயம் உருவானது. நாங்கள் ஒரு பணக்கார கட்சி இல்லை, நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அதே நேரம் நாங்க பிச்சை வாங்குற கட்சியும் இல்லை. நாங்க பணக்கார கட்சி இல்லைன்றதுக்காக வேண்டி நாங்க ஒரு நாளும் பிச்சை வாங்க போறதும் இல்லை. குறிப்பா அரசியல்ல பிச்சை வாங்க மாட்டோம். அது நாங்க மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நாங்க கௌரவமாக கண்ணியமாக அரசியல் செய்பவர்கள். எங்ககிட்ட கண்ணியமான முறையில பேசினா நாங்க கண்ணியமான முறையில நாங்க சில விஷயங்களை செய்வோம். ஆனா எங்களோட உறுப்பினர்களை பின்கலவால பிடிக்கிறதுக்கு காசு கொடுத்து பறிப்பதற்கு வந்தா அவங்கள வீட்டுக்கணிப்பு போட்டு நாங்க வேற ஆக்களை போடுவோம். அதுக்கு நாங்க பின் ஏற்க மாட்டோம். இதுல நாங்க யாருக்கும் தயங்குறதும் இல்லை. இந்த கட்சி இந்த கட்சியை வாழ வைக்க புறப்பட்டவர்கள், இதனுடைய வரலாறு தெரிந்தவர்கள், இந்த கட்சி சம்பந்தமாக அதனுடைய கடந்த கால வரலாறு தெரிஞ்சவர்கள் மிக தெளிவாக இந்த கட்சியோடு, இந்த கட்சியை இதர கட்சிகளோடு கண்ணியமாக நாங்கள் நடந்து கொள்கின்ற போது அந்த கட்சிகளும் அந்த உரிய கௌரவத்தை எங்களுக்கு தர வேண்டும். ஏன்னா இப்ப நிறைய அச்சுறுத்தல்கள் எல்லாம் நடக்குது.